தேசம் ஓங்க உழைத்திட விரும்பும் வீர பெண்கள் விலகி வீட்டில் ஓர் பொந்தில் வளர்வதை விரைவில் ஒழிப்பராம் என்று அன்றே சொன்ன பாரதியின் தொலைநோக்கை போற்றி பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பாடல் மூலம் போற்ற வருகின்றன 10ஆம் வகுப்பு புரட்சி குயில்கள். installed starring rendition. It was wonderful musical ensemble that celebrates women education. Let's give them a big round of applause. Indeed, when we educate a woman, we don't just change her life, we change the world. Here come our junior actors on stage with this powerful message. அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாங்கள் உங்கள்
ஒரு சிறு நாடகத்தை நடித்து காட்ட உள்ளோம். நாடகத்தின் தலைப்பு பெண் கல்வியின் முக்கியத்துவம். பார்க்கலாமா? வகுப்பறை. கேர்ள்ஸ் எல்லாரும் ஹோம்வொர்க் முடிச்சாச்சா? ஹோம்வொர்க் முடிச்சாச்சே. பாய்ஸ் நீங்க ஹோம்வொர்க் முடிச்சாச்சா? நாங்க யாருமே முடிக்கலையே. உங்களுக்குலாம் அடி கன்ஃபார்ம். பரவாயில்ல, நாங்களாம் ஜாலியா பாப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல தீபாவளி வெடி தான். பரவாயில்ல. சரி வாடி நம்ம டெஸ்ட்டுக்கு படிப்போம். நான் ஒரு ஜோக் சொல்லிட்டாடா. சொல்லுடா. ஒரு காக்கா இந்தியா மேப்பே பதிச்சா. ஏன் காக்கா எதுக்கு இந்தியா மேப்பை பார்க்கணும்? எனக்கு தெரியாது, உங்க யாருக்காவது தெரியுமாடா? தெரியாதேடா. எங்களுக்கு தெரியலையேடா. ஏன்னா அதுல தான் வட இந்தியா இருக்கே. நான் ஒரு ஜோக் சொல்லிட்டாடா. சொல்லுடா. மைக்கேல் ஜாக்சன் இருக்கார்ல, அவரை சிங்கன்னு சொன்னா பாடுவாருடா. டான்ஸ்ன்னு சொன்னாலுமே ஆடுவாரு. சரிடா. ஆனா சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டாரு. சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட மாட்டாரா? பாய்ஸ் எனக்கு தெரியல, உங்க யாருக்காச்சும் தெரியுமாடா? தெரியாதேடா. எங்களுக்கு தெரியலையாடா. ஏன்னா அவருக்கு தான் தமிழ் தெரியாதுல. நேத்தி நீ லீவுலடா? ஆமாண்டா. அப்ப நம்ம தமிழ் இருக்கான, அவன் மேக்ஸ் சார் பாடம் நடத்தும் போது தூங்கிட்டான்டா. சரிடா. உடனே அவனை எழுப்பி விடுறான்னு மேக்ஸ் சார் சொன்னாரு. நான் சொன்னேன் தூங்க வைக்கிறேன், நீங்க எழுப்பி விடுற நானா சார்னு கேட்டேன்டா. சரிடா. பல்லாருன்னு ஒன்று கொடுத்தாரு பாரு, இன்னும் அடி போலடா. முந்தானத்தி நாங்க பஞ்சு மிட்டாய் கேட்டப்ப நீ தரல. இந்த அடி உனக்கு தேவைதான். நேத்தி நான் லீவுலடா. ஆமாடா. ஐயா தினம் ஒரு தகவல் சொல்லுவாங்களே, நேத்தி என்னடா சொன்னாங்க? அதுவா, சந்திரயான் 3 இருக்குல்லடா? ஆமாண்டா. அதோட திட்ட இயக்குனர் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த வீரமுத்துவேல்னு சொன்னாருடா. சரிடா. ஐயா வராரா, எல்லாம் அமைதியா இருங்கடா. வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லாரும் அமருங்கள் மாணவர்களே. நல்லது. நம்ம எப்போதும் தினம் ஒரு தகவல் பார்ப்போம்ல, அது இப்போ பார்க்கலாமா? பார்க்கலாம் ஐயா. இமயமலை எங்க இருக்கு? ஐயா எனக்கு தெரியும் ஐயா, எனக்கு தெரியும் ஐயா. உனக்கு தெரியுமாடா? தெரியாது ஐயா. பெஞ்சுமே என்னன்னு? ஐயா பெஞ்சு மலை ஏறினா மேமலை தெரியுமா ஐயா? உட்காருடா. ஐயோ உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பாடனதுண்டா இருக்கு. இமயமலை எங்க இருக்கு தெரியுமாடா? நேபாளம், பூடான், இந்தியா, சைனா போன்ற நாடுகளில் பரவி காணப்படுகிறது. சரியா? சரிங்க ஐயா. வாங்க இப்ப நம்ம பாடத்துக்கு போலாம். என்ன நடக்குது? ஐயா இது என் பேனா ஐயா, அவனோடது வச்சுக்கிட்டு தரமாட்டுறான் ஐயா. இல்லைங்கய்யா, அது என் பேனாதான் ஐயா. இவன் தானே ஐயா அவனது ரொம்ப அழுக்கிறான். ரக்ஷன், அடுத்தவங்கள பேனா கூட கொடுத்துட்டு இந்தா புடி. வாங்க இப்ப நம்ம பாடத்துக்கு போலாம். வருஷா வா போலாம். வா. என்னமா அங்க நடக்குது? ஐயா வருஷோட அப்பா வந்திருக்காங்க ஐயா. வாங்க கந்தசாமி, என்ன இவ்வளவு தூரம்? ஐயா வயல் வேலைக்கு போனியா, வீட்டில் பையனை பார்த்துக்க ஆளே இல்லை, அதனால என் பொண்ணை அழைச்சிட்டு போலான்னு வந்தையா. உங்க பொண்ணுக்கு நல்லா படிக்கணும்ட்டு ஆசை இருக்கு, ஆனா நீங்க வந்து அழைச்சிட்டு போறீங்க. அவளோட படிப்பையே நீங்க கெடுக்குறீங்க கந்தசாமி. என்ன பண்ணுது? சரி வர்ஷா நீ போமா. அப்பா நான் படிக்கணும்ப்பா, நான் அழைச்சிட்டு போகாதீங்கப்பா. நீ படிச்சு என்னம்மா பண்ண போற? வாமா. யாழினி சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா? வச்சுட்டேங்க. நம்ம நேரத்தோட வேலைக்கு போகணும், இல்லை முதலாளியா கோவப்படுவாரு. சரிங்க. சுரேஷ் அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு சமத்தா இருக்கணும். சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே விளையாடு. அப்போதான் நான் வரும்போது உனக்கு பிடிச்ச குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். சரிங்கப்பா, நான் சமத்தா இருந்துக்கிறேன்ப்பா. வர்ஷா இங்கே வாமா.
வந்துட்டேம்மா. உனக்கும் தம்பிக்கும் சாப்பாடு ரெடியா வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு தம்பிய பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? சரிங்கம்மா. நாங்கள் சாயந்தரம் தான் வருவோம். தம்பியை பத்திரமா பார்த்துக்கோ. சரிங்கப்பா. சரி சரி வாயாளி போலாம். இது கணக்கு பீரியடு. கணக்கு வாத்தியார் பாடம் நடத்துவாரு. என்னால் தான் இருக்க முடியல. சரி வாடா சுரேஷ், போய் விளாடலாம். சுரேஷ் பள்ளிக்கு செல்லுதல். ஸ்கூலுக்கு போயிட்டு வாடா. போயிட்டு வாடா. இவன் என்னடானா ஸ்கூலுக்கே போக மாட்டான். ஆனா என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா சொல்றா. ஆனா எங்களால தான் அனுப்ப முடியல. அப்பா அப்பா, தம்பி தான் ஸ்கூலுக்கு போறேன்னாப்பா, நானும் ஸ்கூலுக்கு போறேனே. வேண்டாமா, தம்பி மட்டும் ஸ்கூலுக்கு போட்டுமா. குடும்பத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு முதலாளியா வீட்டில் சின்ன சின்ன வேலை தானா, சம்பளமும் கிடைக்குமா. நாளைக்கு நான் உன்னை அங்கே அழைச்சிட்டு போகிறேன். சரிங்கப்பா. வணக்கம்யா. வாங்க கந்தசாமி, என்ன இவ்வளோ தூரம்? ஐயா, என் பொண்ணை வேலைக்கு சேர்த்து விட்றேன்னு சொன்னேனையா, அதோ அழைச்சிட்டு வந்திருக்கியா, சேர்த்துக்கங்கய்யா. சரிங்க கந்தசாமி, உங்கள் பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம். சரிங்க. வர்ஷா வர்ஷா, பத்திரமா இரு. நான் அடிக்கடி வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன். சரிங்கப்பா. சரிங்க, ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரையா. போயிட்டு வாங்க கந்தசாமி. வர்ஷா, நீ வாமா. ரமேஷ் சதீஷ் உரையாடல். வாங்க சதீஷ் சார், எப்படி இருக்கீங்க? நான் ஏதோ இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். வேலையெல்லாம் எப்படி போகுது? அதை ஏன் சார் கேட்குறீங்க? என் மேனேஜர் டார்ச்சர் பண்ணுறாரு. அந்த ஃபைல் கொண்டு வா, இந்த ஃபைல் கொண்டு வான்னு ஒரே டார்ச்சர் தான். சரி, உங்கள் வேலை எப்படி? எனக்கு என்ன, நான் ஜாலியாக இருக்கேன். நானா ஏதாவது பண்ணாதான், இல்லைன்னா என் மேனேஜரு கண்டுக்கவே மாட்டார் சார். நீங்கள் கொடுத்து வச்சவங்க சார். சரி வாங்க போவோம் சார், டைம் ஆயிடுச்சு. மகாஸ்ரீ பள்ளியில் இருந்து வீடு திரும்புதல். நாளைக்கு பார்க்கலாண்டி. பாய் பாய். நாளைக்கு நீ மறக்காம ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறீ. நாளைக்கு நான் மறக்காம ஹோம்ஒர்க் முடிச்சிருவேன். நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேனே. நாளைக்கு நீ மறக்காம டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடு. தேங்க்ஸ் டி, நானே டெஸ்ட்டை பற்றி மறந்துட்டேன். பாய் பாய். பாய் பாய். மம்மி மம்மி, நான் வந்துட்டேன். மம்மி, எனக்கு பசிக்குது, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. வந்துட்டியாம்மா? நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறேன். பாப்பா பாப்பா, வந்துட்டீங்களா? ஏன் நான் பாப்பான்னு கூப்பிடுறேன்? என் பேரு மகாஸ்ரீ, நீ மகாஸ்ரீனே கூப்பிடலாம். சரிங்க மகாஸ்ரீ. ஸ்கூல் எனக்கு என்ன நடத்துனாங்க? அதெல்லாம் உனக்கு புரியாது, ஸ்கூலுக்கு வந்தாதான் புரியும். பரவாயில்ல, சொல்லுங்க, எனக்கும் புரியும். சரி, நான் படிக்கிறப்ப என் பக்கத்துல இருந்து பாரு. வர்ஷா வர்ஷா, இங்க என்னம்மா பண்ற? டாடி டாடி, இவளுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை டாடி. சரிம்மா. வர்ஷா, உள்ள போய் எனக்கு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அம்மாவுக்கு உதவி செய். சரிங்க ஐயா. டாடி டாடி, அவளுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை டாடி. அதனால தான் நான் என்ன பண்றேன்னு என் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தா. நானும் கவனிச்சேம்மா, நீ என்ன பண்றேன்னு பார்க்கறா. அவங்க அப்பா கிட்ட பேசலான்னு யோசிக்கிறேன். ஓகே டாடி. ஐயா, காஃபி கொண்டு வாமா. வர்ஷா, உனக்கு படிக்கணும்னு ஆசையாமா? ஆமாங்க ஐயா, எனக்கு படிக்க ரொம்ப ஆசை. நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். ஐயா, நாளைக்கு எங்க அப்பாவே என்னை வந்து பார்க்கறதா சொன்னாங்க. நாளைக்கு உங்க அப்பா வந்தாருன்னா என்னை வந்து பார்க்க சொல்லு. சரிங்க ஐயா. வர்ஷாவின் அப்பா வருதல். வணக்கம்யா. வாங்க கந்தசாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோயா.
நான் உங்ககிட்ட பேசணும்னு யோசிச்சேனே. என்னங்கய்யா, என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? இல்ல கந்தசாமி, வர்ஷாவுக்கு படிக்கணும்னு ஆசை. ஆமாங்கய்யா, அவ முன்னாடில இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கா, படிக்கணும் படிக்கணும்னு. நான் என்ன சொல்றேன்னா, வர்ஷாவனா படிக்க வைக்கிறேன். உங்க மனைவிய வயல் வேலை நேரம் போக இங்க வந்து கொஞ்சம் உதவி செய்ய சொல்லுங்க. உங்களுக்கும் சம்பளம் கிடைச்ச மாதிரி இருக்கும், வர்ஷாவும் படிச்ச மாதிரி இருக்கும். வேண்டாயா, பையன் மட்டும் ஸ்கூலுக்கு போட்டியா, பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கியா படிப்பு? அப்படி சொல்லாதீங்க கந்தசாமி. பெண்கள் படிச்சாதான் நம்ம நாடும் சமுதாயமும் முன்னேறும். பெண்கள் படிக்கலைன்னா விண்வெளி சென்ற முதல் பெண் கல்பனா சாவ்லாவும், முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலேவும், முதல் பெண் விமானி சரளா தத்ரேலும், முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தியும் உருவாகி இருக்க முடியுமா? அது மட்டுமில்ல, இப்போது நம் நாட்டின் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்முவும் ஒரு பெண்தானே கந்தசாமி. அதனால உங்க பொண்ணு படிக்கிறத தடுக்காதீங்க. சரிங்க, நீங்க இவ்வளோ தூரம் சொல்றதுனால வர்ஷாவை படிக்க வைக்கலாம். வர்ஷா படித்து முடித்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் பணிக்கு செல்லுதல். அப்பா அப்பா, எனக்கு வேலை கிடைச்சிடுப்பா. என்ன வேலைமா? இந்த மாவட்டத்தை நான் தான் ஆட்சி பண்ண போறேன். ரொம்ப சந்தோஷமா. இந்த பெருமை எல்லாம் நம்ம முதலாளி ஐயாக்கு தான்ப்பா போய் சேரும். ஆமாம்மா, நீ சொல்றது சரிதாம்மா. அப்பா அப்பா, நான் தான் வேலைக்கு போறேன்னாப்பா. அப்ப ஏன்பா நீங்க வயல் வேலைக்கு போறீங்க? வயல் வேலைக்கு போறதை நிறுத்துங்கப்பா. வயல் வேலைக்கு மட்டும் போகாதன்னு சொல்லாதம்மா. விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பே. வேணா நீ சொல்ற மாதிரி ஒன்று பண்ணலாம். நீ சம்பாதிக்கிறதுல எனக்கு சொந்தமாக ஒரு வேலை வாங்கி கொடு, அதில் நான் விவசாயம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் உதவியாக இருக்கலாம். சரிங்கப்பா, நீங்க சொல்ற மாதிரியே கூடிய சீக்கிரத்துல உங்களை வயல் வாங்கி கொடுத்து உங்க ஆசையை நிறைவேற்றுறேன். சரிம்மா. ஒரு ஆண் கல்வி கற்றால் அவரை மட்டுமே உயர்த்தும், ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த தலைமுறையையே உயர்த்தும். இவ்வளவு நேரம் நாடகத்தை கண்டு ரசித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. கல்வி இல்லா பெண் கலர் நிலம், அங்கே புட்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. பெண் என்பவள் குடும்பத்தின் ஆணிவேர், அல்ல அல்ல சமுதாயத்தின் ஆணிவேர். பெண் கல்வியே தேசத்தின் வளர்ச்சி என்பதை வலியுறுத்தி சென்ற நாடக குழுவிற்கு நன்றிகள். சின்னஞ்சிறு கிளியாய் செல்வ களஞ்சியமாய் எதிர்கால கனவை சுமந்து வாழும் பெண் குழந்தைகள் வாசல் தாண்ட வழி இல்லாது வருந்திய நிலையையும் அவர்கள் கொடி கட்டி பறக்கும் காலம் வந்ததை எண்ணி வெடி வெடித்து கொண்டாடி மகிழ்வதையும் கனவு மெய்ப்பட தடைகள் தாண்டி சாதிக்க வேண்டும் என்பதையும் ஆடல் மூலம் ஆணித்தரமாய் நம் மனதில் பதிக்க வருகின்றனர் 10ஆம் வகுப்பு மாணவிகள். MBA படிச்சுட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். இத பாருமா, பிசினஸ்ங்கிறதெல்லாம் பசங்க பாத்துக்கிறது, பொண்ணுங்களுக்கானது இல்ல. பிச்சிப்பூ மலக்காடாங்காடா, நான் பித்த கண்ட பூ காடா காடா, வச்ச பூவும் வாடிடுச்சே போடி, நான் வாழ்ந்து கெட்ட செய்தி இது தாண்டி. வாட காத்து இழுக்குதடி வா
வாச தாண்ட முடியலடி வடக்காத்து இழுக்குதடி வாச தாண்ட முடியலடி என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் ஒரு ஒத்தச்சினா என்ன செய்வேன் என் ஒண்டி வீர இல்லாம என்ன செய்வேன் காட்சி கருங்காடா காலெல்லாம் வழிதான் பேச்சு வெறும் பேச்சு வேகம் எங்க போச்சு நீ உடச்சு கிளம்ப வேணும் ஒத்தக்கா பறக்க வேணும் ஒத்தச்சி எழுந்திரி எங்கோண்டி வீர நீ தாண்டி நீ தாண்டி நீ தாண்டி நீ தாண்டி 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 நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு வெட்டி வெட்டி வெட்டிக்கிற நேரம் வந்தாச்சு நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு வெட்டி வெடி வெடிக்கிற நேரம் உண்டாச்சு தீ வச்ச கோபத்தை நீ நக்கி பொட்டுல முருட்டு உதவதையில் உலகத்தை நீ உள்ளங்கையில சுருட்டு வரப்போ தோணி இல்ல தோணி ஜாலி ஏட்டு எல்லை எட்டு வானம் எட்டுது எட்டுது வானம் எட்டுது बादल पे पाँव है या छूटा गाँव है अब तो भाई चल पड़ी अपनी ये गाँव है बादल पे पाँव है या छूटा गाँव है अब तो भाई चल पड़ी अपनी ये गाँव है Jaganam Chaitanya Sabakam Dharan Puditari Oh gracious one, you're the sun that dispels the darkness of the unlettered. You're the stream of consciousness for the unthinking fool. ஏதோ விநாயனை கொண்டாடும் எவன் வரைந்த மாயம் இவன் வெறும் அத்தியாயம் மனம் திருந்தினாலும் இந்த உலகத்துல ரொம்ப மதிப்பான ஒண்ணுனா அது உன் கோல் என்ன?
உன் வேல்யூ என்ன, உன் ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஜஸ்ட் கெட் இட். அப்படி இல்லைன்னா நீ உயிரோட இருந்தும் பெண்ணந்தான். வாழ்க்கையில நீ பயப்பட வேண்டியது கடவுளை பார்த்தோம், காலேஜ்ல ப்ரொஃபஸரை பார்த்தோம், இல்ல இந்த சமூகத்தை பார்த்தோம் இல்ல. உனக்குள்ள இருக்கிற ஹீரோ இந்த உலகத்துக்கு தெரியாம போயிடுமோன்னு தான் நீ பயப்படணும். Yes, the message was clear. Women are unstoppable, and together we can rise above the challenges and make a change. Each movement, each step was a beautiful reminder of the power within women. Next, we are going to take you through an astonishing journey of fashion and inspiration. Let's welcome a group of miniature models with stunning outfits to display the pinnacle of elegance. This is a fashion show of Indian women achievers. Fashion show. Here comes Indira Gandhi from the field of politics. Indira Priyadashini Gandhi was an Indian politician and stateswoman who served as the third Prime Minister of India from 1966 to 1977 and from 1980 until her assassination in 1984. She was the first female Prime Minister of India. Next up, we have Swarna Kumari Devi from the field of literature. Swarna Kumari Devi, also known as Swarna Kumari Tagore, was an Indian Bengali writer, editor, essayist, poet, novelist, playwright, composer, and social worker. She was the first writer to show up the strengths of women's writing and raise women's creation to a position of respect. Next up, we have Velu Nachiyar from the field of freedom fighter. Veeramangai Rani Velu Nachiyar was a queen of Sivaganga estate from 1780 till 1790. She was the first Indian queen to wage war with the East India Company in India. She is proudly called by the Tamils as Veeramangai. Next up, we have Gauhar John from the field of music. Gauhar John was an Indian singer and dancer from Kolkata. She was one of the first performers to record music on 78 RPM records in India, which was later released by the Gramophone Company of India and resulted in her being known as the Gramophone Girl and the first recording superstar of India. Next up, we have Papa Mal from the field of agriculture. Papa Mal was an Indian organic farmer from Tamil Nadu. At the age of 105, she was argued to be the oldest farmer still active in the field. She was regarded as an agricultural pioneer and worked with Tamil Nadu Agricultural University's Department of Education. Government of India honored her in 2021 with Padma Shri, the fourth highest civilian award in India. Next up, we have Kalpana Chawla from the field of science.
Kalpana Chawla was an Indian-born American astronaut and aerospace engineer who was the first woman of Indian origin to fly to space. She first flew on Space Shuttle Columbia in 1997 as a mission specialist and robotic arm operator aboard STS-87. She was one of the 7 crew members who died in the Space Shuttle Columbia disaster when the spacecraft disintegrated during its re-entry into the Earth's atmosphere. Next up, we have Savitribai Phule from the field of teaching. Savitribai Phule was a social reformer, poet, and the first female teacher in India. She played a vital role in improving women's rights. She is considered to be the pioneer of India's feminist movement. She strived to abolish discrimination and unfair treatment of people based on caste and gender. Next up, we have Kalpana Saroj from the field of business. Kalpana Saroj is an Indian businesswoman entrepreneur and the chairperson of Kamani Tubes in Mumbai, India. Known as Indian Woman Entrepreneur, she bought the distressed assets of Kamani Tubes Company and successfully steered the company back to profitability. Kom from the field of sports. Mary Kom is an Indian Olympic boxer, politician and former member of Rajya Sabha. She is the only woman to win the World Armature Boxing Championship 6 times and the only female boxer to have won a medal in each one of the first 7 World Championships. Next up, we have Priya Jinghan from the field of military. Priya Jinghan is an Indian Army officer and Lady Cadet number 1 and silver medalist from the batch of 25 lady officers who were commissioned in the Indian Army in 1993. Next up, we have Perin Jamshedji Misri from the field of architecture. Born in 1913, Perin Jamshedji Misri was India's first professionally qualified women architect. Her architectural style predominantly embraced modernist principles that were contemporary to her era. Her genius shines through innumerous remarkable structures. Her groundbreaking and pioneering work continues to inspire and guide those who follow in her steps. சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம், அம்மி அரைக்கவும் செய்திடுவோம், ஐபோன் படைக்கவும் செய்திடுவோம், விண்ணாளவும் செய்திடுவோம், மண்ணாளவும் செய்திடுவோம் என்ற வரிகளுக்கேற்ப பற்பல துறைகளில் சாதித்த பெண்ணினத்தின் பெருமையை போற்றிய எம் பள்ளியின் சாதனை பெண்களுக்கு நன்றிகள். பெண்ணினத்தின் பெருமையை போற்றி கொண்டாடிக் கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையில் நளினமிகு நடனத்தால் நங்கையர்களின் புகழை சொல்ல வருகின்றனர் 10ஆம் வகுப்பு மாணவர்கள். வருக, நடன மழையை பொழிக.
I'm stylish. Glock talk, big t-shirt, Billy. Watch on my wrist, but I want that thing. Niggas talk crazy when I pull up in sight. I run that shit back, bitch, I'm stylish. Glock talk, big t-shirt, Billy. Watch on my wrist, but I want that thing. Niggas talk crazy when I pull up in sight. Hey, hey, fuck up my glass, hey. Put it in perspective, things I got. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை கான் என்று பாரதி அன்று கண்ட கனவு இன்று நிறைவேறியது. இதை கொண்டாடுதன் பொருட்டு ஆடுவோமே பல்லு பாடுவோமே. முதலாளி மத்தியம் மதுராசி வாயெடுத்தால் வாயாடி வாக்கெடுத்து போரெடுத்தால் போராளி தோக்கெடுத்துட்டு സിംഗിൾ അൻപടി ജംഗിളിൽ ഞാൻ തന്നെ സിംഗം ഈ പെൺപിള്ളമാരെല്ലാരും നോക്കി വെള്ളം നിറക്കും അസിങ്കാരി മേളത്തിത്തുള്ള ആ ചെങ്കതള്ളി പോലെ കണ്ണ് കടരാജിനെ നേതിച്ച പുല്ലിത് തഞ്ചാവൂർ. பாருங்க, பெண்ணும் ஆணும் சமங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட உடல் அளவில் வலிமையானவன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு பெண் ஒரு ஆணை விட மனதளவில் ரொம்பவே வலிமையானவங்க. Seriously, the dance had everything. Power, grace, and enough energy to make me rethink my gym membership. Absolutely, breathtaking moves. Bravo to our young Michael Jacksons. மங்களம் பொங்க மாதர் சக்தி மலர, சாதி வெறிகள் சரிய, சமத்துவம் எங்கும் பெருக, உலக மாதர் உயர, உயிரை ஈந்த உத்தமர் விவேகானந்தரின் பாடல் இதோ உங்களுக்காக சிம்மநாதமாய் முழங்க வருகிறது. சுவாமி
our wonderful super singer. It's a Swami Vivekananda's reminder to all our powerful women who are shaping our world as leaders, innovators, and trailblazers. பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர் என்று பெண் கல்வியை போற்றிய பாரதிக்கே குருவானவர் இவர். அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமான பெண் கல்வியின் அவசியத்தை உணர்ந்திருந்தவர் இவர். இந்திய குடும்பங்களின் வீடு வீடாக சென்று பெண் கல்விக்கு வித்திட்டவர் இவர். இந்திய பெண்களின் கல்விக்காக இங்கிலாந்து சென்று நிதி திரட்டியவர் இவர். ஆன்மீகம், பெண் விடுதலை, பெண் கல்வி, மக்கள் சேவை என்று உயிர்ப்போடு உதவிக்கரம் நீட்டியவர் இவர். யார் இவர்? இவர்தான் சகோதரி நிவேதிதா. விவேகானந்தரின் வழித்தோன்றல் சகோதரி நிவேதிதாவை போற்றும் வகையில் ஒரு குறு நாடகம் இதோ உங்கள் பார்வைக்கு. This evening, we are privileged to witness a drama that captures the essence of Swami Vivekananda's life, his transformative journey, and his profound impact on women empowerment. So get ready for a show that's filled with strength, wit, and a positive outlook on women. அனைவருக்கும் வணக்கம். இரும்பு போன்ற உடலையும் எஃகினை போன்ற நரம்புகளையும் கொண்ட 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த தேசத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று கூறியவர் நமது வீரத்துருவி விவேகானந்தர். அவர் சென்ற பயணங்களை ஒரு நாடக வடிவில் நமது ONGC பள்ளி மாணவர்கள் நடத்தி காட்ட உள்ளார்கள். இதோ தங்கள் கண்முன் காட்சி 1. இடம் இங்கிலாந்து. ஆண்டு 1895. சுவாமிஜி மற்றும் மார்ஷல் எலிசபெத். வணக்கம் சுவாமிஜி. சிகாகோ சர்வமத மாநாட்டில் பெண்ணின் பெருமைகளையும் இந்திய நாட்டின் கலாச்சாரத்தையும் இந்த உலகுக்கே உரத்தியவர் நீங்கள். நானும் உங்களுடன் தேச பணியாற்ற வருகிறேன். தங்கள் தேச பணியாற்ற எங்கள் பாரதத்திற்கு வருவதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் கிரேக்கர்கள், ஹூனர்கள் போன்றோர் தஞ்சம் என்று வந்தபோது எங்கள் பாரதமே அவர்களுக்கு புகலிடம் கொடுத்தது. தங்கள் சேவை செய்ய என்னும் நோக்கில் வருவதால் உங்கள் பெயர் மார்ஷல் எலிசபெத்திற்கு பதிலாக இறைவனுக்கு அர்ப்பணையாக செய்யும் நிவேதியம் என்ற பெயர் நிவேதிதா என்ற அடியேன் சூட்டுகிறேன். இன்றிலிருந்து உங்கள் பெயர் நிவேதிதா என்று அனைவரால் அழைக்கப்படுவர். நன்றி சுவாமிஜி. என் பெயர் நிவேதிதா என்று வழங்கப்படுவதை நான் மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன். மேலும் இந்திய நாட்டின் பெண் விடுதலைக்காக நான் ஐராத உழைப்பேன். நன்றி. நன்றி சுவாமிஜி. காட்சி 2. இடம் பாம்பன் குந்துக்கால். ஆண்டு 1897. ஜனவரி 26. வரவேற்பு மன்னர் பாஸ்கர சேதுபதி. மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க. மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க. வாருங்கள் சுவாமிஜி, வாருங்கள். சிகாகோ சர்வசமய மாநாட்டில் நமது பாரதத்தின் பெருமைகளையும் கலாச்சாரத்தையும் இவ்வுலகிற்கே உறக்க உணர்த்தியவர் நீவில். தங்கள் வருகையால் எங்கள் தேசம் மிகவும் புனிதமடைந்து விட்டது. சுவாமிஜி, உங்கள் காலடியை தரையில் வைக்காமல் சிரசில் வையுங்கள். எழுக மன்னரே எழுக. ஒரு தேச மன்னர் தலையில் எமது பாதத்தை வைப்பது மிக பெரிய குற்றமாகும். மேலும் போக பூமியான அமெரிக்காவில் எனது உடலும் மனதும் அசுத்தமாகிவிட்டது. அதனால் இப்புண்ணிய பூமி, தர்ம பூமி, கர்ம பூமியில், ஞான பூமியில் எனது உடலை சுத்தம் செய்ய வந்துள்ளேன். விலகுங்கள் மன்னரே. ஆஹா, எனது உடலும் மனதும் சுத்தமாகி கொண்டிருக்கிறது. எழுக மன்னரே எழுக. இப்புண்ணிய நாள் சுவாமிஜி தாயக திரும்பிய தருணத்தை என் நினைவு தூண் மூலம் மக்களுக்கு பரிசீலிக்கின்றேன். ஓ சத்தியமேவ ஜெயத்தே. இது நல்லதொரு வாசகத்தை நமது மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்கள் மக்களுக்கு பரிசளித்ததற்கு மிக்க நன்றி மன்னரே. நல்லது சுவாமிஜி. சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க. மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க. காட்சி 3. இடம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். ஆண்டு 1897. ஜனவரி 28. மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க. மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க.
வாருங்கள் சுவாமிஜி வாருங்கள். வணக்கம் சுவாமிஜி. புண்ணிய பூமியாம் ராமேஸ்வரம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ராமநாத சுவாமி அருள் புரியும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு நான் மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ராமநாத சுவாமி அருளுடன் உங்கள் பயணம் செழிக்க என் வாழ்த்துக்கள் சுவாமி. நன்றி நண்பரே. சுவாமி, எனக்கு ஒரு ஐயம். கேளப்பா. எது சிறந்த பக்தி? மனிதன் இறைவனை அடைவதற்கு பூஜைகள், புனஸ்காரங்கள் மற்றும் புனித தீர்த்தத்தில் குளிப்பதாலும் இறைவனை அடைய இயலாது. மாறாக நலிவடைந்த மக்களுக்கும் வறுமையில் வாழும் மக்களுக்கும் உதவி செய்வதே சிறந்த பக்தியாகும். அப்பொழுதுதான் நாம் இறைவனை அடைய முடியும். நரசேவையே நாராயணின் சேவை, ஜீவ சேவையே ஜீவார்த்தனின் சேவை. சரியான விடையளித்ததுக்கு நன்றி சுவாமி. நல்லது. சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். காட்சி 4. இடம் ராமநாதபுரம் அரண்மனை. ஆண்டு 1897 ஜனவரி 29. மன்னர் பாஸ்கர சேதுபதி. மன்னர் பாஸ்கர சேதுபதி. அன்புக்கும் பண்புக்கும் நிறைந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் வாழும் மக்களுக்கு எனது வணக்கங்கள். வணக்கம் சுவாமிஜி. நமது மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்கள் அமெரிக்கா சிகாகோ சர்வமத மாநாட்டிற்கு வந்த வாய்ப்பை ஒரு துறவிக்கு கொடுத்தார். அத்துறவிதான் நான். நன்றி மன்னரே. நல்லது சுவாமிஜி. நமது மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்கள் தியாக உணர்வும் செல்வம் படைத்தராகவும் இருக்கிறார். அதனால் அவருக்கு நான் ராஜரிஷி என்று பட்டம் சூட்டுகிறேன். ராஜரிஷி மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க. ராஜரிஷி மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க. சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். சுவாமிஜி, எனக்கு ஒரு ஐயம். கேளப்பா. நமது தேசம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு வாழும் தேசம். நாம் எப்பொழுது விடுதலை பெறுவோம்? கூறுங்கள் சுவாமி, நாம் எப்போது விடுதலை பெறுவோம்? இதோ ஒளிமயமான பாரதம் என் கண் முன்னே தெரிகிறது. இனி வரும் 50 ஆண்டுகளில் பாரத மாதா ஒன்றே வழிபடும் தெய்வமாகும். அதனால் பாரத மாதாவை இனி வரும் 50 ஆண்டுகளில் அனைவரும் பூஜித்தால் நாம் நிச்சயம் விடுதலை பெற முடியும். நன்றி சுவாமிஜி. நல்லது. சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க. மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க. காட்சி 5. இடம் மதுரை. ஆண்டு 1897 பிப்ரவரி 6. வாருங்கள் சுவாமிஜி வாருங்கள். தங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த மாமதுரை. மதுரை அரசாளும் மீனாட்சி அம்மன் பாதம் பணிந்து சங்க தமிழ் வளர்த்த மதுரைக்கு வந்ததற்கு நான் மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இந்த தூங்கா மாநகர் மதுரை தேசத்தில் மதுரை மீனாட்சி அம்மனின் அருள் தங்களுக்கு முழுதாக கிடைக்கட்டும். வேண்டாம், மீனாட்சி அம்மனின் அருள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். சுவாமிஜி, எனக்கு ஒரு சந்தேகம். கேளப்பா. எது சிறந்த ஆன்மீகம்? கரிய மேகம் சூழ்ந்த வேளையில் அறியாம இருக்கும் மக்களுக்கு அறிவை ஊட்டுவதே சிறந்த ஆன்மீகம். எனது சந்தேகத்திற்கு தெளிவான பதிலளித்ததற்கு நன்றி சுவாமிஜி. நன்றி சுவாமி. நல்லது. காட்சி 6. இடம் சென்னை. ஆண்டு 1897 பிப்ரவரி 9. வாருங்கள் சுவாமிஜி வாருங்கள். உங்களை இந்த சென்னை மாநகரம் அன்புடன் வரவேற்கிறது. சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். நண்பர்களே, உங்கள் ஆர்வம் அளவு கடந்த ஆர்வம் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. ஓ, நீங்கள் தானே அலைசிங்க பெருமாள். நீங்கள் தானே சென்னையில் உள்ள மாணவர்களிடம் ஒவ்வொரு பைசாவாக சேமித்து எனக்கு அமெரிக்கா சிகாகோ சர்வமத மாநாட்டிற்கு உதவினீர்கள். ஆம் சுவாமிஜி, அதை நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். அதற்கு மிக்க நன்றி. இருக்கட்டும் சுவாமிஜி. சுவாமிஜி, எனது மாணவர்கள் தங்களிடம் சில சந்தேகம் கேட்பதற்கு மிகவும் ஆர்வமாக உள்ளார்கள். கேட்கட்டுமே. சுவாமிஜி, எனக்கு ஒரு ஐயம். கேளப்பா. வாழ்க்கையில எது சிறந்த திறமையாகும் சுவாமிஜி? நீ எந்த செயலை செய்தாலும் முழு மனதுடன் செய்ய வேண்டும். நன்றி சுவாமிஜி. சுவாமிஜி, எனக்கும் ஒரு ஐயம். கேளப்பா. நேரத்தை எப்படி கையாள்வது? உன் நேரத்தை வீணடிக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல, உனது வாழ்க்கை. நன்றி சுவாமிஜி, என் ஐயத்தை தீர்க்க மிக்க நன்றி. சுவாமிஜி, எனக்கு ஒரு சந்தேகம். கேளப்பா. எது சிறந்த கல்வி? மனிதன் ஏற்கனவே உள்ள பரிணாமத்துவத்தை வெளிக்கொண்டு வருவதே சிறந்த கல்வியாகும். நன்றி சுவாமிஜி.
நன்றி சுவாமிஜி. இவர்களது ஐயம் மட்டுமன்றி இந்த உலக அளவில் அனைவரின் ஐயத்தையும் உங்களால் மட்டுமே தீர்க்க முடியும். சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். சுவாமிஜி, தங்கள் ரயிலுக்கு நேரமாகிவிட்டது. தாங்கள் இப்பொழுதே கிளம்ப வேண்டும். நண்பரே, வாருங்கள் செல்வோம். ஐயா, ரயிலை நிறுத்துங்கள். ஐயா, ரயிலை நிறுத்துங்கள். நான் சுவாமிஜியை சந்திக்க வேண்டும். யார் அந்த மூதாட்டி? ஓ, நீங்கள் தான் சுவாமிஜியா? அப்படியே அந்த திருஞான சம்பந்தரை போலவே இருக்கிறீர்களே. நண்பரே, யார் அந்த திருஞான சம்பந்தர்? கிமு 5ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர் திருஞான சம்பந்தர். அவர் பார்வதி தேவியின் ஞானப்பால் குடித்தவர். அது மட்டுமன்றி அவர் உலகமெங்கும் சைவ சமயத்தை பிரபலமாக்கி உள்ளார். ஆஹா, தெய்வீக தமிழகமா! இந்த தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான் வருங்கால இந்தியாவை சிறந்த நாடாக மாற்றுவர். அயல் நாட்டு கலைகளை விட நம் பாரத நாட்டு கலைகளே சிறந்தவை. அதற்கு சாட்சி அஜந்தா குகைகள் மற்றும் துவாரகை அரண்மனை ஆகும். சகோதரி நிவேதித்தை ஆகிய நான் இந்த நம் பாரதத்தின் மீது அயல் நாட்டு மக்கள் வைத்திருக்கும் தவறான நம்பிக்கையை முறியடிப்பேன். மேலும் பாரத நாட்டின் பெண் விடுதலைக்காக நான் அயராத உழைப்பேன். இனி வரும் காலங்களில் நம் பாரத நாட்டின் பெண்கள் அனைத்து துறையிலும் சிறந்து விளங்குவர். ஜெய் ஹிந்த். சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். விவேகானந்தரை நினைந்திடுவோம், விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம். விவேகானந்தரை நினைந்திடுவோம், விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம். தெய்வீகம் மனிதனின் இயல்பென்போம், தெய்வ தொண்டில் சிறந்திடுவோம். தெய்வீகம் மனிதனின் இயல்பென்போம், தெய்வ தொண்டில் சிறந்திடுவோம். தொண்டும் துறவும் போற்றிடுவோம், இதயத்தை கோயிலாக்கிடுவோம். தொண்டும் துறவும் போற்றிடுவோம், இதயத்தை கோயிலாக்கிடுவோம். விவேகானந்தரின் குரலை முழங்கி, விவேகானந்தரின் குரலை முழங்கி, சிங்கமென நாம் சிலிர்த்திடுவோம். விவேகானந்தரை நினைந்திடுவோம், விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம். விவேகானந்தரை நினைந்திடுவோம், விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம். தெய்வீகம் மனிதனின் இயல்பென்போம், தெய்வ தொண்டில் சிறந்திடுவோம். தெய்வீகம் மனிதனின் இவர் ஆழ்கடலில் அமைதி கண்ட சாமானியர் அல்ல, அலைக்கடலிலும் அமைதி கொண்ட சரித்திரம். இவர் காவி கட்டி சாந்தம் சொன்ன சந்நியாசி அல்ல, காவி கட்டி வீரம் சொன்ன வித்தகர். அப்படிப்பட்ட வீரம் நிறை விவேகானந்தரின் தேச பயணத்தையும் பெண் மேலாண்மையையும் குறுநாடகம் மூலம் விளக்கிச் சென்ற 9ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு நன்றிகள். Now we are about to experience something that will resonate deeply with us all. A group song that celebrates the spirit of women empowerment. So without further ado, let's welcome this talented group of nightingales on stage.
மானிடரின் பசியை தீர்ப்பது நெல்மணிகள், மானுடத்தின் வாழ்வை வளர்ப்பது பெண்மணிகள். நல்ல மாற்றமும் உண்டு, ஏற்றமும் உண்டு, சக்தி திரண்டாலே என பாடல் மூலம் பெண்மையை போற்றி புகழ்ந்த எம் பள்ளியின் கவிக்குயிர்களுக்கு நன்றிகள். उड़ के छोड़ा है जहान नीचे मैं तुम्हारे अब हूँ हवाले। अब दूर दूर लोग बाग मीलों दूर ये वादियाँ, फिर धुआं धुआं तक हर बदली चली आती है छूने, पर कोई बदली कभी कहीं कर दे तन गीला ये भी ना हो। किसी मंजर पर मैं रुका नहीं, कभी खुद से भी मैं मिला नहीं, ये गिला तो है मैं खफा नहीं। शहर एक से गांव एक से लोग एक से नाम एक वो शक्ति है, 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 वो शक्ति है। कभी कभी वो शक्ति है, कभी कभी वो भक्ति है, ना झुकती है ना रुकती है, ना थमती है ना थकती है, ना झुकती है ना रुकती है, ना थमती है ना थकती है। वो शक्ति है, 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 वो शक्ति है। What a
empowering performance. Let's give a huge round of applause to our dazzling dancers for making this moment extravaganza. Of course, their energy truly spoke the real spirit of women everywhere. உன்னால் என்னால் நம்மால் பெண்ணால் எல்லாம் முடியும் பொன்னாள் இது. பெண்ணின்றி அமையாது உலகு, பெண்தான் இல்வாழ்வின் அழகு, பெண் மேலாண்மைதான் நம் திருநாட்டின் உயர்வு என்பதை வலியுறுத்த வருகின்றனர் 4ஆம் வகுப்பு மாணாக்கர்கள். இறையருளும் நல்லோரின் ஆசியும் நண்பர்களின் வாழ்த்தும் குடும்பமாக கூடி வரும் குதூகலமும் பொங்கி பெருகும் நாள் இத்திருநாள். இருள் ஒளிந்து பகைமை மறைந்து மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் மங்களகரமான இந்த நல்ல நாளில் இசை முழக்கி நடனம் செய்வோம், இணைந்தொன்றாய் என்றும் வாழ்வோம்.
பெண்ணின்றி அமையாது உலகு, பெண் என்று சொன்னாலே அழகு. பெண்ணின்றி அமையாது உலகு, பெண் என்று சொன்னாலே அழகு. உயிரோடு உயிராக, உறவோடு உறவாக, தோளோடு தோளாக, மனதோடு மனதாக, பெண்தானே வாழ்வின் விளக்கு. அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு. பெண்தானே வாழ்வின் விளக்கு. அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு. பெண்ணின்றி அமையாது உலகு, பெண் என்று சொன்னாலே அழகு. Wow, what a spectacular performance! The stage just transformed into a kaleidoscope of our cultures. From their traditional costumes to the beads, everything is designed to celebrate the power and energy of women in our culture. Let's keep the energy alive in this ground. Your claps are the greatest way to show our appreciation. Once again, give them a big round of applause to the students of our primary wing. வேடிக்கை காண மட்டுமே பெண்கள் என்ற நிலை மாறி மேடை ஏறிய முதல் பெண் இசையரசி, கர்நாடக இசை உலகின் இசை பேரரசி, காந்த குரலரசி, திருப்பதி தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பாடகி, குறை ஒன்றுமில்லை பஜகோவிந்தம் பாடல்களால் பட்டி தொட்டி எங்கும் புகழ் பெற்றவர். மதுரைக்கு பெருமை மீனாட்சி மட்டுமல்ல, நம் எம்.எஸ். சுபலட்சுமியும் தான். காற்றினிலே கரைந்த கானமாய் நம் மனதோடு மனதாக என்றும் கலந்திருக்கும் இவர் புகழ் சொல்ல வருகின்றனர் எம் பள்ளியின் இசைக்குழுவினர். Our next performance celebrates the power of music in its purest form. No lyrics, just pure emotion flowing through every note. Get ready to immerse yourself in the enchanting sounds of an instrumental medley. Let the symphony begin.
Wow, what an electrifying performance! It's a special tribute to the legendary Carnatic singer and philanthropist Srimati M.S. Subbulakshmi. No words, just pure musical magic. It reminds us how powerful and universal music can be. Let us hear it for them one more time. They definitely earned it. From lively footwork to colorful costumes, this performance is to prize the spirit of cultural pride of women. Step into tradition, dance with heart. Our graceful dancers are on stage. Let's create a thunderous applause to encourage them. Look at the crowd. The energy is high and the spirit of folk is alive. Let's dance together. Women are the real architects of society. Our 9th standard students are here to showcase this on the stage. ತುಂಬಿ ತುಳುಕಲಿ ಆನಂದ ಕಲರವ ನಾಡಿಗೆ ಭೂಮಿಗೆ ಸಂತೋಷ ಹಿರಿ ಹಿರಿಗೆ ಚಂದಾದ ಮುಗುಳುನಗೆ ಬಂಗಾರ ತೆನೆ ತೆನೆ ಎಲ್ಲ ಬಂಗಾಡಿ ಮನೆ ಮನೆಗೆ ಎಲ್ಲವ ನೀಡುವ ದೇವತೆ ಈ ಧರಣಿ ಸಾವಿರ ಜನ್ಮಗಳಾದರೂ ತೀರದು ತಾಯಿಗೆ ನಾವು ಋಣಿ ಎಲ್ಲ ಜೀವಕ್ಕೂ ಅನ್ನವ ನೀಯುವ ಸಂತಸದ ಚಿಲುಮೆ ತಾಪವನಿಗೆ ಸಂತೈಸುವುದು ಕಾಣಿಸದ ಒಲುಮೆ ಧ್ಯಾನ ದುಡಿಮೆಯಲ್ಲಿರಲು ಧಾನ್ಯದ ಹೊನಲು ಧನ್ಯ ದುಡಿಯುವ ಜೀವವೆಲ್ಲರೂ ನಾಡಿಗೆ ಭೂಮಿಗೆ ಸಂತೋಷ ಹಿರಿ ಹಿರಿಗೆ ಚಂದಾದ ಮುಗುಳುನಗೆ ಬಂಗಾರ ತೆನೆ ತೆನೆ ಎಲ್ಲ ಬಂಗಾಡಿ ಮನೆ ಮನೆಗೆ ಮಂಗಳ ದಿವಸ ಅಂಗಳ ಧವಸ ಧಾನ್ಯದ ಬೆಳಕಾಯ್ತು ಭತ್ತದ ಭಾಗ್ಯ ಬಿತ್ತಿದುದೆಲ್ಲ ಮುತ್ತಿನ ಹರಿವಾಯ್ತು ಧಾನ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿಯು ಬರುತ್ತಿಹ ಬಾಗಿಲ ತೋರಣ ಚೆಲುವಾಯ್ತು ಸಿರಿ ಸಿರಿ ಸಂಪದ ಕಲಕಲ ಕರೆಯ ಹೂರಣ ಸೊಗಸಾಯ್ತು ಪ್ರೀತಿ ನಗುವಿನ ತಲೆಯು ಎಲ್ಲ ಮೊಗ ಮೊಗದಿ ಅನ್ನಪೂರ್ಣೆಯು ಭಾಗ್ಯ ತಂದಳು ನಾಡಿಗೆ ಓ ಭೂಮಿಗೆ ಸುಗ್ಗಿ ಸಿರಿ ಅರಳಿತು ಗಲಗಲ ಗಲಗಲ ಸವಿಯುವ ಸಿಹಿ ಫಲ ತುಂಬಿ ತುಳುಕಲಿ ಆನಂದ ಕಲರವ ನಾಡಿಗೆ ಓ ಭೂಮಿಗೆ
சமுதாயத்தின் முதுகெலும்பாய், அருமை மகளாய், அக்கறை தாயாய், அன்பு சகோதரியாய், அதிகாலை தொடங்கி இரவு வரை அடுக்கடுக்காய் நமது நலம் சேர்ப்பவள் பெண். அப்படிப்பட்ட பெண்ணினத்தின் பெருமையை நடனம் மூலம் வலியுறுத்தி சென்ற 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பலத்த கரகோஷத்தால் நம் களிப்பை தெரிவிப்போம். Please join me in giving a well-dressed round of applause for this wonderful effort of all our participants today. Now, we would like to recognize few more prize winners on this prestigious moment. So we request the chief guest and other dignitaries to be on stage and give away the prizes. Please, sir. We have few more toppers to be honored. I kindly request the Chief Guest Shri Naresh Kumar Kanoj, General Manager Kaveri Asset Management, to honor the toppers with certificate and memento. Please, sir. Class 12, Sri Krishna S. secured first position in the year 23-24. On behalf of him, his parents will receive the award. Class 12, Harini S. secured second position in the year 21-22. Here we have a special mention on our student Sauraya of class 12A, participated in the Young Scientist program organized by ISRO, Indian Space Research Organization, during 2022 at Vikram Sarabhai Space Center, Thiruvananthapuram. We are very proud to say that he is the only candidate selected from the state of Puducherry. The State Best Child Awardee, Sri Akshaya Shri of 11B, will be honored now on stage. Government of Puducherry, Directorate of School Education, Jawahar Bal Pavan State Best Child Award was conferred on Sri Selvi Akshaya Shri of 11B in recognition of the creative talent in Okal for the year 2020. V. Monica of class 11D secured second position in Puducherry State Roll Ball Championship 2023-2024 in under 17 category at Puducherry. Give her a round of applause and encourage the child. Thank you, sir. ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி நல்க உயர்நிலையின் பொறுப்பாசிரியை திருமதி சுமத்ரா அவர்களை அழைக்கின்றோம். Respected Chief Guest, Honorable Correspondent, Assistant Correspondent, supporting parents, Principal, Vice Principal, AO, in charges of various wings, teaching and non-teaching staff, and my beloved students, Namaste and good evening to all. It's my privilege to propose a vote of thanks and acknowledge the contribution of everyone, those who worked really hard to make this 24th annual day celebration a successful one. I, on behalf of the entire fraternity of the school, first of all, extend my most sincere thanks to God Almighty for being with us in all the steps. With His blessing and grace, we are able to make this function a grand one. I extend my sincere gratitude to our today's chief guest, Sri Naresh Kumar Kanoji, Group General Manager Logistics, Head Logistics, ONGC Kaveri Asset Karaikal, for spending his valuable time with us to grace this occasion. Thank you, sir. I take this opportunity to thank very sincerely our management, Correspondent Sri Kannanji. It would not have possible to organize such a big and successful event without your valuable guidance and continuous support. Your leadership and visionary skills are great life lesson for all of us. Thank you, Ji. I express my heartfelt gratitude to our assistant correspondent,
Sri Rangayanji, for your day-to-day guidance and ideas behind the screen towards the successful completion of this grand event. Thank you, Ji. An event like this cannot happen overnight. The wheels start rolling weeks ago. It requires proper planning. We have been fortunate enough to be backed by our Principal Sri K. Rajavel and Vice Principal Sri Edwin Samvel. Thank you, sirs, for your encouragement and day-to-day support. The plan was very beautifully executed by a team of very proactive and dedicated teachers of our school who are well versed in their job. With their involvement and willingness to complete the task, made this occasion a grand success. With a deep sense of appreciation and gratitude, I thank our loving teachers for their untiring efforts. Thank you, in charges and dear teachers. I would also like to thank our administrative officer and hard-working non-teaching team who worked behind the screen and rendered their helping hand whenever required for the success of today's event. Thank you all. My sincere gratitude from the bottom of my heart goes to all the parents and well-wishers of the school for your support throughout the year. Thank you all for your valuable presence to appreciate and encourage our children. Also, I thank our budding stars who made this event memorable one with their impressive and extraordinary skills. Thank you, children. Also, I take this opportunity to thank all the alumni of our school who are the shining stars of various top institutes of India and abroad. Thank you, students, for registering our school name everywhere and making us very proud. Also, I thank the team of members who worked behind for providing the digital support, light, sound system, and food. Finally, I thank each and everyone who worked on and off stage for the grand success of today's celebration. Once again, thank you all. Thank you. Thank you, ma'am. அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி, இன்ப முதிர்ந்த முதிர்வே சக்தி, எண்ணத்திருக்கும் எரியே சக்தி, தீம்பழம் தன்னில் சுவையே சக்தி, தெய்வத்தை என்னும் நினைவே சக்தி. சக்தியின் அம்சமான பெண்மையை வணங்கி பெண்மையை போற்றி விடைபெறுகின்றோம். Women are need of society with their strong glow. Women are need of the life, allow them to grow. Empower a woman to empower next generation. Empower women to bring progressive revolution. So let us leave here today with the hearts full of courage and our minds focused on action. Remember, empowered women empower the world. I request everyone to rise up for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे गाहे तब जय दादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद।